This meeting is being recorded. So let's start with some doubts. Another doubt is this difference between organic and paid. The difference Recording has been resumed. Organic and paid அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கரெக்ட்டுங்களா everybody? This is your doubt, right? Yes, sir. So organic அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா we spend money to our own resources. We spend money to our own resources. It means ஒரு மார்க்கெட்டிங் நம்ம பண்றோம் அப்படின்னா அது மூலமா லீடோ இல்ல பிராண்டிங் ஏதாவது நம்ம டெவலப் பண்றோம் ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னா ஸோ வி ஸ்பெண்ட் த மணி டு அவர் ஓன் ரிசோர்சஸ் அது எல்லாமே ஆர்கானிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது வி ஆர் நாட் பேயிங் டு எனி தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ். வி ஆர் நாட் பேயிங் டு எனி தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ் எக்ஸப்ட் அவர் ஓன் resources like manpower, tools, infrastructure. அப்படின்னா நம்ம வந்து யாருக்கும் பே பண்ணாம நம்ம ஜெனரேட் பண்ணக்கூடிய லீட்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆர்கானிக்ல வந்து பாத்தீங்கன்னா SEO அப்படின்னு நம்ம சொல்றோம், Search Engine Optimization, which is an organic. Social media posting, Instagram, LinkedIn, Twitter, X இதெல்லாம் போஸ்ட் பண்றோம். That is an organic. We are creating some articles and publishing in some sites. That is an organic. So நம்மளோட மேன் பவர் ரிசோர்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு சில டூல்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கிட்டு அதுல பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே ஆர்கானிக் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். When we are paying to third party, இது ஏன் வந்து பேயிங் டு தேர்ட் பார்ட்டினா இப்ப இருக்கிற காம்படிஷன்ல ரைட் நவ் காம்படிஷன் இஸ் வெரி ஹை. ஸோ இந்த காம்படிஷன்ல வி கேனாட் டிபெண்ட் ஒன்லி ஆன் ஆர்கானிக். ஆர்கானிக்கை மட்டுமே நம்பி ஒரு பிசினஸ் ரன் பண்ண முடியாது இன் டிஜிட்டலா. ஸோ யூ டேக் ஆப் இன் டெக்னாலஜி, கண்டிப்பா ஆர்கானிக்ல நம்மளுக்கு லீட்ஸ் வருது. வி ஆர் டூயிங் சம் ஆக்டிவிட்டிஸ் லைக் கூகுள் மை பிசினஸ் அப்படிங்கறத நம்ம போஸ்ட் பண்றோம், ஆர்டிகல்ஸ் நிறைய எழுதிட்டு இருக்கிறோம், SEOல நம்ம முன்னாடி வரோம், அதுக்கு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இமெயில் மார்க்கெட்டிங் whenever applicable we are doing that one. இதெல்லாம் பண்ணினாலும் இதுல மூலமா வர்ற என்கொயரிஸ் வச்சு நம்ம பிசினஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ we need to have a paid version as well. இந்த பெய்ட் வெர்ஷன் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சினாரியோல வேர்ல்டு ஃபுல்லா டாமினேட் பண்றது ரெண்டு இது. ஒன்னு கூகுள் பெய்டு ஆட்ஸ், இன்னொன்று வந்து மெட்டால பெய்டு ஆட்ஸ். ஸோ நம்ம வந்து அந்த தேர்ட் பார்ட்டி அதை சொல்றோம் கூகுள் ஆர் மெட்டாக்கு வந்து நம்ம பே பண்ணி they are giving a platform to run their ads, our ads. So அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க, அதுல நம்மளே ஆட் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்மளோட கோல் என்ன, வாட் வி வாண்ட் டு அச்சீவ் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளே ஒரு ஆட் கிரியேட் பண்றதுக்கு பெய்ட் ஆட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ we need both organic and paid ads to survive in this 2025 அப்படின்னு நான் சொல்லுவேன். புரிஞ்சுங்களா அறிவொளி? Yes, sir. Okay. So in organic we are not paying to anyone. In paid we will be paying to third parties like Google, Meta, or we have some other third parties as well, like LinkedIn we have a paid advertisement program, X we have a paid advertisement program. All the platforms have a paid advertisement program, but eventually we will be focusing more on Google and Meta ads, as most of the business runs through these two platforms. Now we will get the third. Last week வந்து keyword generations பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இந்த கீவேர்ட் எல்லாம் நம்ம எடுத்துக்கோம். ஸோ கீவேர்ட் எடுத்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? Doubt? No, sir. No, sir. So this is the keyword we have taken. For example, digital marketing course in Coimbatore. All the things we need to add that location along with this one.
So without location, we have this keyword monthly searches, but we will be including our location for SEO purpose or any ad, whatever we do with this keyword. So keyword planner, Google's keyword planner is a very important one. So we saw here something like short tail, mid tail, long tail, and informational, navigational. Search criteria, search volume, relevancy, competitors. Type is informational, navigational, and commercial and transactional. Okay. Today we will see about. Another 3-4 classes only will be like this. Then we'll be moving to the tools, and we'll be starting with other SEO process. Basics எல்லாம் இந்த வாரத்திலே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் we'll go into the main topics of SEO, Google My Business, ads and everything for the next 1 month. Customer insights and analytics. What is customer insight? Insight in the meaning? Anyone? Try பண்ணுங்க. நீங்க எதுமே ட்ரை பண்ணாம இருக்க வேண்டாம். Without looking at Google, let me know your answers. What is customer insight? Shakuntala, Shobana, Arivali, Sonu. Sir, expectation also. Expectation இல்ல. ஒரு ப்ராடக்ட் பத்தி அந்த கஸ்டமருக்கு இருக்கிற நாலேஜ் எஸ் ஓரளவுக்கு கரெக்ட் தான் இது. சரி, நார்மலா வந்து டேட்டாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கஸ்டமரோட இன்சைட்ஸ் வந்து நம்ம டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கஸ்டமர் மோட்டிவேஷன்ஸ், பிஹேவியர் அண்ட் பேட்டர்ன்ஸ். டீப்பர் நீங்க எப்படி கஸ்டமரோட நாலேஜ் அப்படிங்கிறத நம்ம கஸ்டமரோட பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஒரு டேட்டாவை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்றது, அதை ஸ்டடி பண்ணுவோம். இப்போ கிரிக்கெட் கோச் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஆப்போனன்ட் டீமோட டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த பவுலர் இந்த ஸ்பீட்ல போடுவான், இந்த விண்ட் இப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் தான் இன்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஆப்போனன்ட் பிளேயரோட இன்சைட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எத்தனாவது பேட்டிங் பிடிச்சா அவர் நல்லா விளையாடுவாரு, விண்ட் இந்த ஸ்பீட்ல வந்தா பவுலிங் எப்படி மாறும், ஃபீல்டிங் நம்ம செகண்ட் எடுத்தோம்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் ப்ரீவியஸ் டேட்டாவையெல்லாம் வச்சுட்டு ஒரு பேட்டர்னை வச்சுட்டு ஸ்டடி பண்ணிட்டு இவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்சைட்ஸ் இருந்ததுனால நம்ம வந்து இன்னும் பெட்டரா வந்து நம்ம டெலிவரி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ யூஸ் மார்க்கெட்டிங் இந்த கஸ்டமர் இன்சைட்ஸ். இப்போ உங்களோட கஸ்டமரோட மோட்டிவேஷன் என்ன, அவங்க எதுக்கு வீடு வாங்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணும். அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும், வீடு வாங்கி வாடகை கட்ட போறாங்களா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்க போறாங்களா, இல்லை அவங்க யார் யாரையெல்லாம் கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. பேட்டர்ன்ஸ், எத்தனை பேர்த்திட்ட போய் அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்திட்டையும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒவ்வொரு பில்டர்ஸ்டையும் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு பேட்டர்ன்ஸ், அந்த பையிங் பிஹேவியர் அவங்களோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் யூ கேன் டெலிவர் பெட்டர் ஆர் யூ கேன் டேக் சம் மார்க்கெட்டிங் டெசிஷன்ஸ். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, நீங்க ஆப்பிள் டெக்னாலஜி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பெட்டர் டு பிளேஸ்மெண்ட் ஃபோக்கஸ்ட் ஆட்ஸ் தென் சிலபஸ் ஃபோக்கஸ்ட் ஆட்ஸ். ஸோ சிலபஸ் என்ன இருந்தாலும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, ஆனா பிளேஸ்மெண்ட்டை பத்தி ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதை எதை வச்சு சொல்றோம், சம் டேட்டா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்னா 10 பேருக்கு நம்ம கேட்கிறோம், பிளேஸ்மெண்ட்னா 7 பேர் கை தூக்குவாங்க, சிலபஸ்க்கு 2 பேர் தான் கை தூக்குறாங்க அப்படின்னா இந்த டேட்டா, இதைத்தான் இன்சைட்ஸ் அப்படிங்கிற கஸ்டமர் இன்சைட்ஸ். அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்ட் ஓரியன்டா இருக்கு அப்படின்னு நம்ம பண்றோம். ஸோ அந்த இன்சைட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Really sorry for this, just once.
ஸோ அந்த Recording இன்சைட்ஸ் has been resumed. தெரிஞ்சுதுன்னா நம்ம பெட்டரா வந்து மார்க்கெட்டிங் டெசிஷன் எடுக்கலாம். எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு placement ads than syllabus ads. This insight improve conversions. புரியுங்களா? இப்போ புரிஞ்சுங்களா? கஸ்டமர் இன்சைட்ல டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கஸ்டமர் மோட்டிவேஷன்ஸ், பிஹேவியர் அண்ட் பேட்டர்ன்ஸ். நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கு. அதாவது சிலபஸ் இருக்கு, ட்ரெயினர் பேஸ் பண்ணி இருக்கு, பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு, இன்டர்ன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்றோம், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், இதெல்லாம் இருந்தாலும் பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னா அந்த டேட்டா எப்படி கிடைக்கும்? நம்ம ஒரு 10 பேர்கிட்ட பேசினாதான் அந்த டேட்டா கிடைக்கும். ஸோ கஸ்டமர் இன்சைட்ஸ் வில் நாட் கெட் இட் அட் த பிகினிங். Only when you have a few customers who inquired about your business, then only you will come to know about the insights. Otherwise, it will be like an assumption. So in the insights, you take Facebook la neenga poningena na oru just oru kaamikira paarunga. உங்களோட ஃபேஸ்புக்கே நீங்க போய் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்ல போயிட்டு உங்களோட பேஜ், இது வந்து ஒரு பேஜ், மேபி யூ வில் பி லேர்னிங் லேட்டர். இதுல வந்து இன்சைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஆப்பிள் டெக்னாலஜியோட பேஜ். இந்த இன்சைட்ஸ்குள்ள வந்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க, ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் நம்ம இது பண்ணியிருக்காங்க, நான் ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர், எவ்வளவு வியூஸ் நடந்திருக்கு, இந்த மாதிரி சில இது எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ 18 இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. யாரு நம்ம ஃபாலோ பண்றவங்க 3000 மெம்பர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. இவங்க எல்லாமே உமன். ஸோ இந்த இன்சைட்ஸ்ல இப்போ தெரிஞ்சதுனா தான் உங்களுக்கு வர்ற ஆடியன்ஸ் யார் யாரு. மேஜர் ஆடியன்ஸ் 70-80% வந்து 25 to 34 ஏஜ். அடுத்த 15% ஆடியன்ஸ் ஃப்ரம் 35 to 44. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும் எந்த கண்ட்ரில இருந்து வர்றாங்க. ஸோ இவங்களோட பேட்டர்ன் எப்படி இருக்கு, எந்த மாதிரி போஸ்ட்டுக்கு இவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றாங்க. ஒன் செகண்ட். Unexpected some power there. ஒரே ஸ்கிரீன் இது பண்றேங்க. Recording has been resumed. இது மூணுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. டேட்டா, மெட்ரிக்ஸ் அண்ட் இன்சைட்ஸ். ஸோ இன்சைட்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம், கஸ்டமரோட டேட்டா பேஸ் பண்ணி நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல வந்து டேட்டா அப்படிங்கிறது ஒரு ரா இதுன்னு சொல்லலாம். நம்ம ரா நம்பர்ஸ். மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது மீனிங்ஃபுல் நம்பர் calculations. நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்சைட்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவிங் ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம யூஸ் பண்றதுனா
ஸோ டேட்டா கலெக்ஷன் பண்ணணும். நம்ம ரா நம்பர்ஸ்ல நம்ம கலெக்ட் பண்ணுவோம். மெட்ரிக் அப்படிங்கிறது எத்தனை பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க பண்ணல அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ஸ். ஸோ கன்க்ளூஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட்ஸுங்கிறது ஸோ பிளேஸ்மெண்ட் ஃபோக்கஸ்ல இருந்து நம்ம அந்த அதை டேட்டா அண்ட் மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி இன்சைட்ஸை நம்ம டெரைவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரா நம்பர்ஸ் வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஷோன் இன்ட்ரெஸ்ட். இதுல வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின்ட் கோர்ஸ். இன்சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் 25 to 30 or 90% of those who joined. இதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ். ஸோ நார்மலா ஷோன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஒரு 1000 பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணியிருக்காங்க. மெட்ரிக்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து 25 to 30 ஏஜ் இருக்கிறவங்க வந்து 90%. இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு டேட்டா. அப்ப இந்த இன்சைட்ஸ் நமக்கு கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டைம் we will be giving more concentration on those insights. அதாவது 25 to 30 ஏஜ் இருக்கிறவங்க நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். 40 to 50 இல்லை 60 to 70 இந்த மாதிரி அதர் தென் இந்த ஃபோக்கஸை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்குவோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு எப்பவுமே இன்சைட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. எனி டவுட் கஸ்டமர் இன்சைட்ஸ்ல? இனிமேல் நீங்க மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்க யோசிச்சாவே கஸ்டமரோட இன்சைட்ஸ் தெரியணும். இமீடியட்டா யூ வில் நாட் பி கமிங் டு நோ. ஐ அக்ரி. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டாவை கொஞ்ச நாள் நீங்க ரன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த டேட்டாவெல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு ஆடோ இல்லை பிஸ்னஸோ ஒரு 3 to 6 months நீங்க ரன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இன்சைட்ஸ் எடுக்கலாம். இன்சைட்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டெஃபினட்டா யூ கேன் see some improvement. Three types of insights: audience insights, behavior insights, performance insights. So audience insight la நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பார்த்ததுதான். ஏஜ், ஜெண்டர், லொகேஷன், டிவைசஸ் யூஸ் எக்ஸெட்ரா. இந்த இன்சைட்ஸ்ல என்ன இருக்கும்? இந்த மேல நம்ம சொல்ல பாத்தீங்களா, ஆடியன்ஸ் ஏஜ் 29 to 35 ஆஃப் ஃபீமேல் based in Tirupur and Coimbatore, and those who are using Samsung mobile are our main customers. இந்த மாதிரி டேட்டா நம்ம எடுக்கணும். அப்ப இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் என்ரோல் ஆயிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய இந்த இது இன்சைட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆடியன்ஸ் இன்சைட்ஸ் நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பிஹேவியர் இன்சைட்ஸ். ஸோ பிஹேவியர் இன்சைட்ஸ்னா அவங்களோட ஆன்லைன் பிஹேவியரை நீங்க எடுத்துக்கோங்க. நவ் வி ஆர் நாட் கோயிங் டு ஆஃப்லைன். ஸோ ஆன்லைன் பிஹேவியர்ல வந்தோம்னா எந்த டைம்ல அவங்க ஆன்லைன்ல இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ நம்ம வெப்சைட்ஸுக்கு வர்றாங்க அப்படின்னா எந்தெந்த பேஜ் அவங்க பாக்குறாங்க, எந்த பேஜ்ல அவங்க வெளியில போறாங்க. If you take when online, after visiting our website, what page they see, when they exit, etc. இது வந்து வெப்சைட்டோட இன்சைட். இதே இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்தெந்த இதெல்லாம் கிளிக் பண்றாங்க. இப்ப எஜுகேஷன் அப்படின்னா நம்மளோட மட்டும் கிளிக் பண்ண மாட்டாங்க, வேற என்னென்னலாம் அவங்க கிளிக் பண்றாங்க, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது.
ஸோ இதெல்லாம் தெரியாத பிஹேவியர். அதாவது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமுக்கு தான் தெரியும் அந்த பிஹேவியர். அவங்க வேற என்னென்னலாம் கிளிக் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க அப்படின்ட்டு வெப்சைட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் வி ஹாவ் அ டூல் கால் கூகுள் அனலிட்டிக்ஸ். அந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் மூலமா we can find out the behavior insights. So Google Analytics, we can find what pages they have seen, எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் கால் பிஹேவியர் இன்சைட்ஸ். ஸோ ஏதோ ஒரு ப்ரைசிங் பேஜ்ல எல்லாரும் வெளியில போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு வெப்சைட்ல ப்ரைசிங் பேஜ் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த ப்ரைசிங் பேஜ்ல எல்லாரும் எக்ஸிட் ஆகிறாங்க அப்படின்னா then there is a problem in that pricing page. அதாவது ப்ரைசிங் வந்து அதிகமாக அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை நம்ம ப்ரைசிங் எதுவும் கொடுக்காம இருந்திருப்போம், அதனால கோபத்தில் வெளியில் போவாங்க. ப்ரைசிங் ஹெட்டிங் போட்டுட்டு கொடுக்காம போயிருப்போம். ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம தான் பார்க்கணும். ஸோ ஆடியன்ஸ் இன்சைட்ஸ்ங்கிறது பிஹேவியர் இன்சைட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இன்சைட்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஆடை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஆட்ஸ் எதுல வேணாலும் எடுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆட்ஸ் அப்படின்னு நான் சொல்றது ஈஸியா புரியும். ஆர்கானிக்காவும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும். நம்ம பண்ற ஒர்க் தான் அதோட ரிசல்ட்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விச் ஆட்ஸ் பெர்ஃபார்ம் பெஸ்ட், விச் ஆட் கிரியேட்டிவ்ஸ் கெட்ஸ் highest CTR, or which keywords converts. நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா ஆட் எப்படி இருக்கும். இப்போ ஃபேஸ்புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா we are running an ad. So we are running an ad. Currently we have 3 ads running. இதுல வந்து எனக்கு என்னன்னா எந்த ஆட் நல்லா போகுது அப்படிங்கிற எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா வேணும். ஸோ 3 ஆட்ல வந்து எந்த ஆட் பெஸ்டா ரன் ஆயிட்டு இருக்கு, எந்த ஆட்ல வந்து கிளிக் ரேஷியோ அதிகமா இருக்கு, ஹையஸ்டா கிளிக் பண்றாங்க, அது எங்க பாப்பீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ல யூ வில் கெட் டு நோ லெட்ஸ் சே லிங்க் கிளிக்ஸ் எங்க அதிகமா இருக்கு. இந்த ஆட் பொறுத்தவரை 1.15%, 1.16, 1.76. ஸோ இந்த சிடிஆர். ஸோ இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் நீங்க கம்பேர் பண்றது பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு. நீங்க இங்கே பாருங்க, காலம்ஸ்லேயே பாருங்க பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிளிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்சைட்டும் help you to make your ad winning ad அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்சைட்ஸ். ஸோ நீங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஸ்இஓ பெஸ்டா இருக்கா இல்லை கம்பேரிசன்லாம் நீங்க பண்ணி பார்க்கறது தான் வந்து இன்சைட்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால this will not be get it from the beginning of the business, but once you travel to 3 to 6 months with a few audiences, then definitely you can get all these insights and make your digital marketing better. அடுத்து வந்து ஜெனரலா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஓகே. So insights to analytics என்ன difference? So insights is something like deeper understanding of motivation, customer motivation, behavior, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த டேட்டா இதெல்லாம் வச்சு நம்ம சொல்றோம் இன்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அனலிட்டிக்ஸ் அப்படின்னா எந்த டூல்ல இருந்து நீங்க எடுக்கிறீங்க, அந்த இன்சைட்ஸை வந்து எந்த டூல்ல இருந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்சைட்ஸ் come from which tool? அந்த டூலுக்கு தான் நம்ம அனலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் டூல் மெட்டா ஆட்ஸ் மேனேஜர். இப்போ இது வந்து ஒரு மெட்டா ஆட்ஸ் மேனேஜர். இந்த டூல் இப்போ நான் காமிக்கிறேன் பாத்தீங்களா, இது வந்து மெட்டா ஆட்ஸ் மேனேஜர். ஸோ இதைத்தான் வந்து நம்ம ஆட்ஸ் மேனேஜர்னு சொல்றீங்க வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டூல்ல இருந்தா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்சைட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஸோ அதனால இது வந்து மெட்டா ஆட்ஸ் மேனேஜர் டூல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுல வந்து உங்களுக்கு காஸ்ட் பர் கிளிக், சிடிஆர், ஏஜ் பிரேக் டவுன், ஆடியன்ஸ் இன்சைட்ஸ் எல்லாமே நம்மளால எடுக்க முடியும். அடுத்த டூல் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ். கூகுள் இப்படி ஒரு டூல் இருக்கு. இந்த டூல்ல வந்து என்னன்னா
எத்தனை பேர் வெப்சைட் விசிட்டர்ஸ் வர்றாங்க, எத்தனை பேர் வந்து லீட் என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்றாங்க, எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இதெல்லாம் பார்க்கக்கூடியது கூகுள் அனலிட்டிக்ஸ்ங்கிற டூல் விச் வில் பி சீயிங் லேட்டர். இதெல்லாமே வந்து டூலை காமிக்கிற எப்படி இருக்குன்ட்டு, பட் இதெல்லாமே நம்ம பின்னாடி படிப்போம். So, இப்போ நம்ம as I said earlier, we are just studying the basics of the marketing and which are the terms which will be essential to do your marketing better. So இது வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டூல். இந்த அனலிட்டிக்ஸ் டூல் என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மந்த் எத்தனை பேர் வந்திருக்காங்க, லெட்ஸ் சே லைக் லாஸ்ட் 28 டேஸ் 3900 விசிட்டர்ஸ் நமக்கு வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. appincoimbatore.com வெப்சைட்டுக்கு 3900 மெம்பர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்காங்க. through which sources, direct, organic, referral, இதெல்லாம் தான் நம்மளோட டேட்டாஸ் அண்ட் இன்சைட்ஸ். ஸோ இந்த டேட்டாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் டைம் பர் யூசர் 1 minute இவ்வளவு செகண்ட்ஸ், இந்த மாதிரி டேட்டா எல்லாமே கிடைக்கிறது ஃப்ரம் அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த இன்சைட்ஸ் கிடைக்கிற டூல் பேர் தான் கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மெட்டா ஆட்ஸ் மேனேஜர்ல வில் கெட் சம் டேட்டா, கூகுள் அனலிட்டிக்ஸ்ல வில் கெட் சம் டேட்டா அபவுட் போத் ஆர்கானிக் அண்ட் பெய்ட் ஆக்ஷன்ஸ் வாட் வி ஆர் டூயிங் அவுட் சைட். அது வந்து கூகுள் ஆட்ஸ். நீங்க கூகுள் ஆட்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்க எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அவர் கூகுள் ஆட்ஸ் எக்ஸாம்பிள். ஐ அம் ரிஃப்ரெஷிங் திஸ் பேஜ். இந்த கூகுள் ஆட்ஸ்ல வி ஹேவ் சம் அனலிட்டிக்ஸ். நம்ம ஆட் ரன் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, எவ்வளவு கிளிக்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு சிபிசி காஸ்ட் பர் கிளிக், எவ்வளவு கன்வர்ஷன்ஸ் நடந்திருக்கு, என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம், இதெல்லாமே கூகுள் அனலிட்டிக்ஸ். So why we are covering mentioning these three are the tools mainly we use, and apart from that we have other tools. Search console அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கு. ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்க்கு ஒவ்வொரு டூல்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. GMB edit tool, இதுல இருந்து we'll get some certain data. So எத்தனை பேர் மேப் கிளிக் பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன்ஸ் போயிருக்காங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராசஸோட இன்சைட்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ ஜென்ரலா ஹவு இன்சைட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ரியல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் டார்கெட்டிங் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், கிரியேட்டிவ்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், லேண்டிங் பேஜஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம், மெசேஜிங், இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ லாஸ்டா நான் உங்களுக்கு இந்த இதில் அனலிட்டிக்ஸ் அண்ட் இன்சைட்ஸ்ல முடிச்சிடுறேன். இன்சைட்ஸ் used in digital marketing. DM na digital marketing அப்படினு சொல்றாங்க. Ad targeting, Meta Ads Manager, Google Ads Analytics வச்சிருந்தோம்னா அந்த ad இத நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். Improve ad creatives. So இந்த improve ad creatives என்ன அப்படினா நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் என்ன அப்படினு. ஃபார் எக்ஸாம்பிள் Meta Adsல வந்தீங்க அப்படினா let's say we'll take one particular thing. இதெல்லாம் பின்னாடி நீங்க தெரிஞ்சுக்கீங்க, ஒன்றும் இது பண்ணி வேண்டாம். So here we have only one creative. So இந்த கிரியேட்டிவ்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். If you have more than one creatives, அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த ஆட் கிரியேட்டிவ்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இம்ப்ரூவ் ஆட் கிரியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்ப்ரூவ் லேண்டிங் பேஜஸ். இப்போ வந்து we are running on ad கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் போற மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த ஆட் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படிப்பட்ட ஆட் அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த ஆட்.
வெப்சைட்டுக்காக பண்ணுவோம். இந்த ஆட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெஸ்டினேஷன் வந்து வெப்சைட்டுக்கு கொடுத்துருக்கோம். வெப்சைட்டுங்கிறது எது அப்படின்னா இந்த பேஜுக்கு போற மாதிரி ஒரு ஆட் ரன் பண்ணிருக்கோம். அப்போ இதுதான் லேண்டிங் பேஜ். அதாவது எந்த பேஜ் வழியா ஒரு கஸ்டமர் உள்ள வர்றாங்களோ தட் வி கால் இட் அஸ் a லேண்டிங் பேஜ். அப்போ இந்த லேண்டிங் பேஜ்ல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, ஏன் இமீடியட்டா போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அனலிட்டிக்ஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா யூசர் அக்விசிஷன் இப்போ லாஸ்ட் 2-3 days நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். லெட்ஸ் from this Thursday வச்சுக்கோங்க. இந்த மெட்டா ஆட்ஸ் மோஸ்ட்லி அப்படிங்கிறது அந்த பேஜ் இது. engage pages and screens. So this is the page, landing page நம்ம கிரியேட் பண்ணோம். எவ்வளவு வியூஸ் வந்திருக்கு பாருங்க, 198 வியூஸ் வந்து வந்திருக்கு. பட் ஆவரேஜ் செகண்ட்ஸ் பாருங்க 24 செகண்ட்ஸ் தான். ஸோ இந்த 24 செகண்ட்ஸ்ல வந்து நம்மகிட்ட கன்வெர்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப இந்த டேட்டா நம்மளுக்கு தெரிஞ்சங்காட்டினா we can able to improve. அப்ப லேண்டிங் பேஜ்ல ஏதாவது ப்ராப்ளமா, 198 பேர் உள்ள வந்துட்டாங்க, அதாவது 110 யூசர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஸ்பெண்டிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அது வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல மெயினா நம்ம சொல்ல வர்றது. ஸோ இதுல வந்து நம்ம 3 லீட்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுக்காகவும் வில் பி யூசிங் தட் ஒன், இம்ப்ரூவிங் லேண்டிங் பேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இதே மாதிரி தான் இம்ப்ரூவிங் மெசேஜஸ், ஃபனல்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேட்டா ஈக்குவல் டு ரா நம்பர்ஸ், metrics is equal to organized calculated numbers, insights equal to action from that data and metrics. So insights help improve ads, content, landing pages and funnel. So Appin, for example, Appin consistently uses to reduce CPL and improve conversions. So digital marketers must learn to read data, not just report it. So data அப்படியே ரிப்போர்ட் பண்றதுக்கு இவ்வளவு பேர் அப்படின்னு நம்ம சொல்லாம ரீட் பண்ணணும். Read is nothing but insights அப்படின்னு நம்ம சொல்றோம். So இதுல ஏதாவது doubts, any doubts? No, sir. So next we will see a small topic, branding அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். What is a brand? What is a brand? எல்லாம் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணாம இருக்கக்கூடாது. பிராண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லுங்களா, உங்களோட கம்பெனி, உங்களோட பிராண்ட். எங்களோடது வந்து ரியல் எஸ்டேட் ஃபீல்டிங் சார். பையிங் அண்ட் செல்லிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைங்க, பையிங் அண்ட் செல்லிங். பையிங் அண்ட் செல். இப்ப நீங்க வந்து உங்களோட கம்பெனியை ஒரு பிராண்டட் கம்பெனின்னு சொல்லுவீங்களா, இல்ல எப்படி சொல்லுவீங்க, இல்ல நார்மல் கம்பெனியா? நார்மல் கம்பெனிங் சார். லைக் இப்பதான் நாங்க எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டு இருக்கிறதுனால மேபி ஒரு சர்டன் பீரியட் தேவைப்படும். அத ஒரு பிராண்டா கொண்டு வரேன். வேற ரியல் எஸ்டேட்ல யாரு பிராண்ட்? பிராண்டட் கம்பெனி காஸ்டா கிராண்டா, ஸ்கொயர் இதெல்லாம் ஒரு. அப்புறமா ஹனு ரெட்டி வந்து இப்ப ரியாலிட்டிங் கம்பெனில அது ஆல்மோஸ்ட் 40 years எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனிங் சார். என்ன பேர் சொன்னீங்க? ஹனு ரெட்டி ப்ராப்பர்ட்டி. சோ அது வந்து பிராண்டட் கம்பெனி அப்படின்னு சொல்றீங்க. எதனால அது பிராண்ட் அப்படின்னு சொல்றீங்க? அது லைக் அதோட ரொம்ப ரொம்ப நாளா இருக்காங்க சார், அது ஒண்ணுங்க. இப்ப நம்ம வந்து இப்ப ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கிறது அவங்க ஒரு 40 years பேக்கே பண்ணி அது ஒரு
பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி வச்சிருக்காங்க சார். முன்னாடி இருந்தே இந்த ஹனு ரெட்டிங்கிறது வந்து நிறைய பக்கம் பெரிய பெரிய லேண்ட்மார்க்ஸ், நல்ல லேண்ட்மார்க்ஸ்ல இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெல்லிங் சொல்றீங்களா? HANNU ரெட்டிங் சார், REDY, ஹனு ரெட்டி. அனுரெட்டி ரியாலிட்டி கோயம்புத்தூர். இதான் அனுரெட்டி. ஆமாங்க சார், இதாங்க. சரி. ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா இவங்க ரொம்ப நாளா இருக்கிறாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்காங்க, அதனால இவங்க கொஞ்சம் பிராண்டட் அப்படிங்கிறீங்க. ஃபைன், நோ ப்ராப்ளம். அடுத்து வேற யாராச்சும் நாட் ஓன்லி இன் ரியல் எஸ்டேட் பிராண்ட் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? சோபனா, சார் இப்போ ஐஸ்கிரீம் எடுத்துட்டோம்னா அருண் ஐஸ்கிரீம் அது சொல்லுவாங்க சார். டைரியில ஹேட்சன். ஓகே, அருண் ஐஸ்கிரீம் பிராண்ட் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொன்னு டைரி இண்டஸ்ட்ரியில வந்து ஹேட்சன் வருதுல. ஓகே, ஆமா ஆமா, டைரி இண்டஸ்ட்ரியில ஹேட்சன். வேற வேற யாராச்சு? சரி, எல்லாம் ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஐ அப்ரிஷியேட் சவுங்களா. ஸோ பிராண்டிங் வந்து இன்னும் நம்ம பெட்டரா டிஃபைன் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஷர்ட் வாங்க போறோம், ஒரு ஷர்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தால் அது பிராண்டட் ஷர்ட் நம்ம மைண்டுக்குள்ள நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிடும். இல்லை அந்த மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. ஒரு ஷர்ட் வந்து நான் ஒரு பெரிய மால்ல வாங்கினேன்னா ஒரு பிராண்ட் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அதே ஷர்ட் வந்து வேற ஒரு நேம்ல நான் இன்னொரு இடத்துல நான் வாங்கினேன்னா அது பிராண்ட் இல்லாத ஷர்ட் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமரோட மைண்ட் செட்ல இப்படி எல்லாம் இருக்கு. கரெக்டுங்களா? ரொம்ப காஸ்ட்லியா இருந்தா அது பிராண்ட், காசு கம்மியா இருந்ததுன்னா அது பிராண்ட் இல்லை அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிருக்கோமா இல்லையா? இப்போ நீங்க பிராண்ட் எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த குவாலிட்டி. பட் காஸ்ட் அதிகமா இருக்கிறது மட்டும் வந்து இட் வில் நாட் டிஃபைன் அ பிராண்ட். ஸோ பிராண்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா ஹவு பீப்புள் ரிமெம்பர் அண்ட் ரெகக்னைஸ் த பிஸ்னஸ். சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொன்னோம் அப்படின்னா ஹவு பீப்புள் ரிமெம்பர் அண்ட் ரெகக்னைஸ் த பிஸ்னஸ். How people remember business. இந்த ரிமெம்பர் அண்ட் ரெகக்னைஸ் அவ்வளவு சீக்கிரம் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. இப்ப இவங்க மேம் என்ன சொன்னாங்க, அவங்க 18 வருஷமா ரொம்ப வருஷமா இருக்காங்க, நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால ஈஸியா மக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே சமயத்துல புதுசா ஒரு 1 year 2 yearக்கு இப்ப நம்ம ஜி ஸ்கொயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு 5 yearsக்குள்ள வந்த மாதிரி நமக்கு தெரியும். இந்த 5 yearsலயும் அதே எத்தனையோ பேர் வந்து அந்த ரியல் எஸ்டேட்டோட இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஸோ தே ஹவ் பிகம் அ பிராண்ட். நவ் தே பிகம் அ பிராண்ட். அப்போ பிராண்டுங்கிறது என்ன? சிம்பிள் டேர்ம்ல ஹவு வி ரிமெம்பர் அண்ட் ரெகக்னைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் சம் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். parameters or features இது வேணாலும் சொல்லலாம். ஸோ குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியா இருந்ததுன்னா ஒரு பிராண்டுக்கு வந்து ஒரு இதாகும். பிளஸ் நல்ல பேக்கேஜிங் யூஸ் பண்றீங்களா ஒரு பிராண்ட், இது மட்டும் இல்லை, பிளஸ் பிளஸ் சொல்லணும்னா ஆர் அப்படி போட்டுக்கோங்க. எல்லாமே ஏதோ ஒன்று வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சது அப்படின்னா இட் பிகம்ஸ் அ பிராண்ட் அப்படிங்கிறது தான் அல்டிமேட்டா நம்ம சொல்ல வர்றது. இட் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த காஸ்ட் ஆர் த வேல்யூ ஆஃப் பிளேஸ். குவாலிட்டி, பேக்கேஜிங், சர்வீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்வீஸ் நல்லா இருக்கு அங்க போனோம் அப்படின்னா நம்ம அந்த பிராண்டை ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் 2 பாராமீட்டர் சொல்லுங்க. People who work for that brand, அவங்க இதை சொல்லுவோம். ஸோ பிராண்ட் அப்படிங்கிறது அந்த ரிமெம்பர் எதை வச்சு நம்ம ரிமெம்பர் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி சர்டன் பாராமீட்டர்ஸ் வச்சுதான். குவாலிட்டி, சம்டைம்ஸ் லோகோ நல்லா இருக்கும், டிஜிட்டல் லோகோ, அது நிறைய பேருக்கு பிடிச்சி போயிடும்.
குவாலிட்டி நல்லா இருக்கும், பேக்கேஜ் நல்லா இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். வாட் தே ப்ராமிஸ் வாட் தே வில் டெலிவர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸோ இயரோ வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க இதுல எல்லாத்துலயுமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா பிராண்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆயிடும். இல்ல நீங்க ரொம்ப செலவு பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் நீங்க ஸ்பான்சர் பண்றீங்க, ஐபிஎல் ஈவெண்ட் ஸ்பான்சர் பண்றீங்க அப்படின்னா, யூ வில் கெட் தட் பிராண்ட் நேம். இமீடியட்டா எல்லாத்துக்கும் தெரிய வரும், அந்த பிராண்டுங்கிறது அந்த கம்பெனி நேம் தெரிய வரும். யாரும் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு அந்த பிராண்டுக்காக வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த குவாலிட்டி, பேக்கேஜிங், சர்வீஸ் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று வந்து நல்லா இருந்தால் அவங்க அட்ராக்ட் பண்ணா மட்டும்தான் அது பிராண்டா வந்து மாறும். இல்ல இட் பிகம்ஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட். அவ்வளவுதான், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா பார்த்தாங்க போனாங்கன்னு இருக்கும். இப்ப எத்தனை பேர் வந்து இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப் அண்ட் டெக்னாலஜி நீங்க எடுத்துக்கோங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்ட்டு நீங்க எல்லாமே தேடி இருப்பீங்க. பட் ஆப்பிள்ல தான் படிக்கணும்னு நீங்க தேடி இருக்க மாட்டீங்க. ஸோ இட் மீன்ஸ் ஸ்டில் ஆப்பிள் இஸ் நாட் அ பிராண்டட் கம்பெனி. ஒரு சில பேர் தேடுறாங்கன்னா அந்த ஒரு சில பேருக்கு வி பிகம் அ பிராண்ட். இப்ப நம்மளோட பிராண்டோட எக்ஸாக்ட் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கூகுள்ல பர்டிகுலரா 5% வி ஆர் அ பிராண்டட் கம்பெனி இன் கூகுள். ஏன்னா கூகுள்ல நம்மளுக்கு வர விசிட்டர்ஸ் எல்லாமே ஆப்பிள்ங்கிற கீவேர்டை வச்சு சர்ச் பண்ணிட்டு வர்றாங்க. அப்ப ஆப்பிள்ங்கிற கீவேர்டு எப்ப சர்ச் பண்ணுவாங்க, அந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சாதான் நம்ம சர்ச் பண்ணுவாங்க. So from there we are identifying and we are coming to a conclusion that 5% of our website visitors or Google search happening to our website is with the branding keyword, that is our product company name Apple. So இந்த இதை வந்து 10% 20% நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா my business becomes very easy. Once வந்து Apple technology தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா they will not go to the other competitors. ஆப்பிள் டெக்னாலஜில நான் பைத்தான் படிக்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும், டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் அவங்க மென்டாலிட்டியா இருக்கும் இல்லையா. நான் ஆப்பிள் டெக்னாலஜில வந்து கேட்டுட்டு மறுபடியும் இன்னொரு கம்பெனியில் போய் கேட்க மாட்டாங்க. அது வந்து ஜென்ரலா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு போய் கேட்பீங்க. ஸோ ஒன்ஸ் கம்பெனி நேம் தெரிஞ்சிருச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் ஸ்டிக் டு தட் பிராண்ட். அப்ப எப்படி அந்த கம்பெனி நேம் தெரிய வரும்? நான் ஏற்கனவே சொன்ன அட்வர்டைஸ்மெண்ட்னால இமீடியட்டா தெரிய வரும், பட் லாங் டைம்ல சஸ்டெயின் ஆக முடியாது. அப்போ உங்களோட குவாலிட்டி, உங்களோட சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்தா மட்டும்தான் யூ கேன் கிவ் அ பெட்டர் சர்வீசஸ் டு த கஸ்டமர்ஸ். அப்பதான் கஸ்டமர் உங்களைய ரெகக்னைஸ் அண்ட் ரிமெம்பர் அப்படிங்கிறது பண்ணுவோம். ஸோ பிராண்ட் வந்து இட் கான்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மெனி பேராமீட்டர்ஸ். நீங்க எது வேணாலும் நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். அட்மாஸ்பியர், கஸ்டமர் கேர் எப்படி எடுத்துக்கிறீங்க, நம்ம ஏன் போன அந்த இடத்துல நம்ம ஞாபகம் வர்ற மாதிரி ஏதோ நம்ம பண்ணணும் அப்படின்னா பிராண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பிராண்ட் வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆப்பிள், அதோட பிராண்ட் ஐடென்டிட்டி சொல்லுங்க. ஆப்பிளோட பிராண்ட் ஐடென்டிட்டி அதோட லோகோங்க சார். லோகோ வச்சு தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஒண்ணு அத ஒவ்வொருத்தரும் உங்களோட ஐடியா சொல்லுங்க. நான் கேட்கறதுனால நீ அதை ஒண்ணு மாத்த வேண்டாம். லோகோ பேஸ் பண்ணி ஆப்பிள் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றீங்க. வேற யாருக்கு என்ன ஞாபகம் வருது? அதோட கலர் சார், அதோட கலர் வந்து மேக்ஸிமம் அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சில்வர் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஆப்பிள் போன் அப்படி ஆப்பிள் கம்பெனி அப்படின்னாலே என்ன சொன்னீங்க? கலர்ல ஞாபகம் வரும், லோகோ, அப்புறம் ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் அப்படின்னு வருமா? கொஞ்சம் ஹைஃபையான ப்ராடக்ட். ஆமாங்க சார். நம்ம மோஸ்ட்லி எதுல கொண்டு நிறுத்துவோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்க லெவல் பெர்ஸ்பெக்டிவ்ல எங்க யாரும் கேட்டீங்கன்னா அது ஒரு ஹைஃபை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஹைஃபையா இருக்கிறதுனால மட்டும் அது பிராண்டா மாறல. அதோட குவாலிட்டி நீங்க சொல்லுவாங்க பார்த்தா, அங்க அந்த போன்ல வைரஸே அட்டாக் ஆகாது, அந்த போன்ல ஹேங்கே ஆகாது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம முதல்ல கேள்விப்பட்டிருந்தோம். அதனாலதான் அது பிராண்டா மாறி இருக்கு. சங்கர் ஒரு பிராண்ட், பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் வச்சு பண்ணுவோம். பட் மேஜரா எந்த பேராமீட்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது நம்ம இந்த மாதிரி பீப்புள் எப்படி ரிமெம்பர் பண்றாங்கிறத பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும்.
பிராண்ட் ஐடென்டிட்டி நம்ம சொல்லுவோம், இதை கண்டுபிடிக்கிறது. So branding is how people are வந்து இப்போ எப்படிங்க சொல்ல branding as how people recognize brand identities வந்து பாத்தீங்கன்னா logo, color, fonts, design style, அடுத்து brand voice. நீங்க உங்க கம்பெனிக்குள்ள இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே ஒரு டேட்டாவை எடுத்து போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வர்ற உங்களோட கம்பெனில ஜாயின் பண்ற அத்தனை பேருக்கும் யூ கேன் பாஸ் திஸ் மெசேஜ். எங்களோட பிராண்ட்னா இப்படிதான் இருக்கும். என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லி, பிராண்ட் வாய்ஸ், ப்ரொஃபஷனல், யூஸ்ஃபுல். ஜெனரலா ஆப்பிள் டெக்னாலஜி சொல்றேன். எல்லாத்தையும் இங்க போடுறது. இந்த இடத்துல என்ன சொல்லுவேன், புதுசா யாராவது ஜாயின் பண்ணா ஒரு சேல்ஸ் டீம் நான் சொல்லுவேன், நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ப்ரொஃபஷனலா இருக்கும், மோட்டிவேஷனலா பண்ணணும், யூத்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் பாஸ் பண்ணிடுறேன். அதான் பிராண்ட் வாய்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப நீங்க கலர் ஃபாண்ட் எல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா இட் ஷுட் ஃபாலோ இன் ஆல் த டிஜிட்டல் மீடியா, இன்ஸ்டாகிராம், வெப்சைட், ப்ரௌசர்ஸ் எல்லாத்துலயும் ஒரே கலர் ஒரே இது ஃபாலோ பண்ணும். நீங்க சாட் ஜிபிடில கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி தர்றதுன்னு கேட்பாங்க, ஃப்ரெண்ட்லியாவா ப்ரொஃபஷனலா கேட்கறது உண்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் ப்ராமிஸ். What benefit the brand guarantee? For example, Apple அப்படின்னு பாத்தீங்கன்னா practical job ready IT training with real-time projects. இதுதான் நம்ம வந்து கேரண்டி நம்ம கொடுக்குறோம். அடுத்து பிராண்ட் மெசேஜிங். இதெல்லாம் பிராண்டோட பாராமீட்டர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராண்ட் என்னோட ஒரு ஷார்ட் வேல்யூ பொசிஷனிங்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தோம். நார்மலா பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளை எப்பவுமே கன்வே பண்ணணும். Short sentences are statement that communicate the brand's value. For example, learn by working on real projects. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா brand experience. How customers feel at every touch point. எக்ஸாம்பிள், வெப்சைட் வர்றப்ப நம்மளை பத்தி, நம்ம கம்பெனி பத்தி வெப்சைட் விசிட் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம கம்பெனி பத்தி என்ன நினைக்கிறாங்க. கவுன்சிலிங், ஒரு சேல்ஸ் டீம் ஒரு மேம்கிட்ட பேசுறப்ப நம்மளோட கம்பெனி பத்தி என்ன நினைக்கிறாங்க. டெமோ அட்டென்ட் பண்ணாங்கன்னா அந்த டெமோ எடுக்கிற ட்ரெயினரை பத்தி அந்த இடத்துல நம்ம கம்பெனி பத்தி எப்படி நினைக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல ஏதாவது கம்யூனிகேஷன் பண்றப்ப ஃபாண்ட் சரியில்லாம கிளம்சியா ஏதாவது இருக்குது, அதனால நம்ம பிராண்ட் போகுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். போஸ்ட் ட்ரைனிங் நான் அடிக்கொருக்கா நான் சொல்லுவேன், உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஆஃப்டர் திஸ் ட்ரைனிங் யூ கேன் கம் அண்ட் கான்டாக்ட் மீ நான் சொல்லுவேன். சொல்லினாலும் இப்ப நோட் பண்ணிக்கோங்க. இந்த சப்போர்ட் எப்படி இருக்கும், இது எல்லாமே ஒவ்வொரு டச் பாயிண்ட்லயும் கஸ்டமர் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லுவாங்க. இந்த 5 பாராமீட்டர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பெனிக்கு பிராண்ட் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுங்க, பிராண்ட் வாய்ஸ் நீங்க கிரியேட் பண்ணுங்க, பிராண்ட் ப்ராமிஸ் உங்க கிரியேட் பண்ணுங்க, பிராண்ட் மெசேஜிங் அதை கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ், பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு இதுலயும் அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கணும்.
இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நல்லா இருக்கும். நான் சொல்லித்தரது எல்லாமே பாத்தீங்கன்னா செல்ஃபா நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா இல்ல ஃப்ரீலான்சிங் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நீங்க நார்மலா போய் ஒர்க் தான் பண்ண போறீங்கன்னா இட் மே நாட் பி ஆஸ்க்ட் இன் வெரி ஸ்மால் கம்பெனிஸ், பட் டெஃபினட்டா நீங்க இதெல்லாம் இன்டர்வியூல ஆன்சர் பண்ணீங்கன்னா அந்த ஸ்மால் கம்பெனிஸ் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இல்ல பெரிய கம்பெனிஸ் போனீங்கன்னா இதெல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்ப்பீங்க. சின்ன கம்பெனிஸ்ல யூ மே நாட் இம்ப்ளிமெண்ட், பட் இன் பிக் கம்பெனிஸ் யூ மே இம்ப்ளிமெண்ட் அண்ட் சி. அடுத்து வந்து பிராண்டிங் கூட முடிக்கிறோம். லாஸ்ட் டாபிக் பிராண்ட் கன்சிஸ்டன்சி. பிராண்ட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா using the same style, message, identity and tone everywhere. Okay. So consistency build trust builds conversions build revenue. Same colors in creative, same tones in messaging, same value presence, job ready. நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரே நம்பர் யூஸ் பண்ணுங்க. ஒண்ணு நீங்க அந்த ஸ்டேஜ் வரல, நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் கிளாஸஸ்ல வந்து கேன்வா அந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம ஆரம்பிப்போம். கிரியேட்டிவ்ஸ்க்கு சேம் மெசேஜிங், சேம் ஃபோன் நம்பர், சேம் அட்ரஸ், சேம் கேப்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வந்து கன்சிஸ்டன்டா இன்டர்நெட்ல இருக்க முடியும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். which I will be telling to you. அதனால பிராண்ட் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் பில்ட் ட்ரஸ்ட். நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நேம் ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் வந்து வராது. அதனால கன்சிஸ்டன்சி எப்பவுமே நீங்க மெயின்டைன் பண்ணணும். இந்த பிராண்டிங் டே டு டே இதுல எப்படி அப்ளை பண்ணுவீங்க? பிராண்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா ரீல்ஸ் அண்ட் போஸ்ட். இதுல வந்து கன்சிஸ்டன்ட் கலர், சேம் டெம்ப்ளேட், சேம் டோன் அப்படிங்கறத வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, இவரு வந்து ஏஆர் முருகதாஸ்னு ஒரு டைரக்டர் இருந்தாருங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ் எல்லாம் கேட்கறப்ப ஒரு பெரிய டைரக்டர் கீழே அவர் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கேட்கறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி போய் அவங்களோட வீட்டு வாசல்ல நின்றுவார். வீட்டு வாசல்ல ஆபீஸ்ல போய் நிப்பாரு. இது எல்லா பக்கம் நடக்கிறது தான். ஒரு பெரிய டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரணும்னா எல்லாரும் போய் அவங்க இதுல போய் நிப்பாங்க, ஆபீஸ்ல போய் நிப்பாங்க. பட் ஏஆர் முருகதாஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரே ஷர்ட்டை போட்டே போனார் டெய்லி. அவரு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டெய்லி பல ஷர்ட்ஸ் அவர் பாக்குறப்ப ஏதோ புதுசு புதுசா ஒருத்தர் வர்றாங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டே இருப்பாரு. ஒரே ஷர்ட்டை நம்ம போட்டு ஒரே டைம்ல ஒரே இடத்துல முன்னாடி நம்ம நின்று இருந்தோம் அப்படின்னா நம்மளே டக்குன்னு யோசிப்பாங்க. அவங்க நேற்று பார்த்தா முந்தின பார்த்து இதே மாதிரி ஒரு ஆள் இருந்தாருலான்னு யோசிப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படிதான் வந்து அவரோட அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த பெரிய டைரக்டரை கூப்பிட்டுருக்காரு. ஸோ அவரோட ஒரு வின்னிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் ட்ரெஸ், ஒரே ட்ரெஸ்ஸை டெய்லி போட்டு போயிருக்காரு. ஸோ அதனாலதான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். கலர், டெம்ப்ளேட், சேம் டோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஆட்ஸ் நீங்க ஏதாவது ஆட் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் கன்சிஸ்டன்ட் மெசேஜிங் இந்த இடத்துல யூஸ் ஆகும். வெப்சைட் அண்ட் லேண்டிங் பேஜ். நீங்க டைம் கிடைக்கிறப்ப நீங்க படிச்சு பாருங்க நான் போடுற டெக்ஸ்ட் எல்லாம். ஆஃப்லைன் பிராண்டிங் நம்ம லெட்டர் பேட் எல்லாம் அடிக்கிறது பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல சேம் இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு பிராண்ட் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் டேக் நைக்கி ஆர் ஸ்டார்பக்ஸ், ஜொமேட்டோ, ஆப்பிள், ஏதோ ஒரு பிராண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்விக்கி. வாட் கலர்ஸ் தே யூஸ், வாட் டோன்
do they use? What is their brand promise? இத பண்ணுங்க. Do this. அப்படின்னு போட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். So finally, I'm just telling you, branding na how customers remember you. Brand identity equal to visuals. Brand voice அப்படிங்கிறது tone. Brand promise what you guarantee. Brand consistency. Brand promise நீங்க Domino's pizza எல்லாம் பாத்தீங்க சொல்லுவாங்கல்ல 30 minutesல டெலிவரி ஆகலைன்னா we will give you that item as a free ன்னு சொல்லுவாங்க. That is the promise. So இப்போ எல்லாருமே அதான் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. Brand consistency, repeating the same identity everywhere. Strong branding equal to higher trust plus better ad performance. So this is about customer insight, analytics and branding. நீங்க நம்ம பார்த்த மூணு டாபிக். So லாஸ்ட் டாஸ்க் நீங்க பண்ணிருங்க. Any doubts? Doubts இருக்குமா? No, sir. No, sir. Okay. So